முதல்வரின் டெல்லி இலக்கு. ஆளப்போறான் தமிழன் என்பது அத்தனை மக்களின் மனதிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது நடக்குமா என்ற ஆர்வத்தினால் தான் இவ்வளவு வேகமாக பார்த்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. போடும்போது தெரியாது, எல்லாரும் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம மட்டும் போட்டுருவோம் விசிலுக்குன்னு போட்டாங்க. போட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 100 நாள் தாண்டிடுச்சு. நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது, சூப்பர் பாஸு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது இந்த பேச்சு எழுகிறது. ஸோ இப்போ நம்ம 3 பேருமே விசிலுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்த தேர்தல் எப்போது? 2029. அடுத்த இமிடியட்டாக அடுத்த தேர்தல் 29 தேர்தல் தான். அப்போ அந்த தேர்தலில் நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்த நபர் என்ன பங்களிப்பை வகிக்கப் போகிறார்? இது தமிழகத்தில் ஏற்கனவே நடக்காதது அல்ல. 2014 குஜராத்தில் வேண்டுமானால் மோடியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடி என்று சொன்னபோது 37 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி அளித்தனர் தமிழக மக்கள். அப்போது நமக்கு அந்த ஐடியா இருக்குது, ஒரு தமிழன் ஆளப்போகிறானா என்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனால்தான் மக்கள் இவ்வளவு ஆர்வமாக இதை பார்த்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றைக்கே இது பற்றி விவாதித்த போது நான் சொன்னேன், நடக்கவே நடக்காது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. மீண்டும் மீண்டும் பிஜேபி 250 இடங்களை கடந்து வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அது சாத்தியமில்லை என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் பிஜேபி தனது உச்சத்தை 2019 தொட்டு விட்டது. இனி இறங்கு முகம்தான். இதுக்கு மேலே என்ன? 2024 400 சீட்டுகள் என்ற இலக்கை வைத்து தான் பிஜேபி போட்டியிட்டார்கள். ஆனால் குறைந்தபட்ச மெஜாரிட்டி கூட கிடைக்காமல் இன்று மைனாரிட்டி ஆட்சியை பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, 2029 அந்த இழந்ததை பிடித்து உச்சத்தை தொட்டு விடுவார்களா என்று பார்த்தால் பூச்சிகள் உள்ளே நுழைந்து விட்டன. அந்த சிஜேபி பார்ட்டியோட முன்னெடுப்பு, அதுக்கப்புறம் அவங்க அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுவும் நடந்துருச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக தெரியுது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பிரதமரின் சுதந்திர தின உரை பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. எதற்காக என்றால், புதிதாக இவர் எதையுமே சொல்லவில்லை. எனக்கு 50 நாட்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். எனக்கு 6 மாதங்களை தாருங்கள், இந்தியாவை சிங்கப்பூர் ஆக்குகிறேன். இப்படி பேசிக்கொண்டே இருந்தார். இப்போது அந்த கோல் போஸ்ட்டை 2047க்கு மாற்றிவிட்டார். நான் தான் சௌக்கிதார், யாரையும் திருட விட மாட்டேன் என்று சொன்னார். இவர்கள் ஆட்களை திருடுகிறார்கள். ஸோ சொன்னது எதையுமே செய்யவில்லை, புதிதாக சொல்ல ஒன்றுமில்லை என்ற நிலையில்தான் பிஜேபியும் இருக்கின்றது, மோடியும் இருக்கின்றார். 3 தேர்தல்களில் சொல்லாததை இனி என்ன சொல்ல போகிறார் 29? சரி, பக்கத்து நாட்டு மேலே குண்டை போட்டு போறகிற கிளப்பி விடுவோம் என்று பார்த்தால் மண்டை மேலே போடுவார்கள். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு அவர்கள் பாதுகாப்பை மேம்படுத்தி விட்டார்கள். இது என்ன மாதிரியான ஒப்பந்தம் என்றால், பாகிஸ்தான் மீது நாம் குண்டு போட்டால் சவுதி அரேபியா மீது குண்டு போட்டதாக பொருள், துருக்கி மீது குண்டு போட்டதாக பொருள். ஆப்ரேஷன் சிந்தூரிலே நாம் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தானுக்கு ஒப்பந்தமே இல்லாமல் உதவியது துருக்கி. துருக்கியின் ட்ரோன்கள் தான் நமது விமானங்களை தாக்கின. இப்போ அந்த பக்கத்து குண்டு கிண்டுலாம் போக முடியாது. சீனா பக்கம் போகலான்னா ஏற்கனவே உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, இல்லை யாருமே வரலன்னு சொல்லிட்டாரு ஜி. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி நாடு, சோத்துக்கு செத்தவங்க, நம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ தேர்தல் நெருக்கத்தில் இந்த குண்டு கிண்டு போடுற வேலை நடக்காது. சரி, வேலை வாய்ப்பை பெருக்கியிருக்கிறார், தொழில் வளத்தை பெருக்கியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு எக்ஸாம் கூட நடத்த முடியலன்ட்டு தான் அவ்வளோ பெரிய போராட்டத்தை அந்த கரப்பாம்பூச்சி கட்சி செய்தது. அப்போது 1996 உருவானது போல ஒரு தொங்கு பாராளுமன்றம் உருவாகி சிறு சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன.